பேக்ல 2 நாச்சு, ஃப்ரண்ட்ல 3 நாச்சு இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்படி தைக்க போறீங்கன்னா, நீங்க உங்க இஷ்டமா இப்ப வந்து உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்படிதான் தைப்பேன், இந்த முறையை தவிர்த்து நான் வேற மெத்தட் எப்பவுமே தைக்க மாட்டேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்க. அதாவது 3 நாச்சு உங்க கட்ட வச்சு தைச்சீங்கன்னா இந்த மெத்தடே தைங்க. யாரு என்ன தைச்சாலும் சரி, எந்த தூக்கத்திலேயே எழுப்பி நீங்க ஜாக்கெட் தையின்னு சொன்னாலும் அந்த 3 நாச்சு உங்க பக்கம் வர மாதிரி தைச்சுங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க முதல்ல எடுத்துட்டு தைக்க வைக்கிற துணிதான் உங்களை வந்து நீங்க எப்படி தைக்கிறீங்க. இப்ப நான் 2 நாச்சு வச்சுக்கிறேன் முன்னாடி அப்படின்னு சொன்னா 2 நாச்சு, 3 நாச்சு வச்சுதான் நான் தைப்பேன்னா, நான் இத்தனை வருஷமா 3 நாச்சு வச்சுதான் தைப்பேன். ஏன்னா நான் ஒருவேளை யாராவது கூட பேசிட்டு தப்பு பண்ணிட்டாலுமே நான் வந்து என் கை தன்னை போல அந்த 3 நாச்சு பக்கம் தான் போகும். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு டிப்ஸ் சொல்லிடுறோமா. இப்ப 3 நாச்சு நீங்க தப்பா ஒரே பக்கமா வச்சு தைச்சிட்டீங்கன்னா ஒரே கை பக்கம் போயிடும். கிஸ் கட்டிங்கிறது இப்ப நான் போட்டுக்கிற பிளவுஸ்ல பாருங்க, சுருக்கே இருக்காது பாருங்க, ஒரு சின்ன சுருக்கு கூட இருக்காது, பின்னாடி எனக்கு சுருக்கு இருக்காது. ஏன்னு கேட்டா இந்த சுருக்கு இல்லாம தைக்கிறது தான் இந்த